வளைகுடாவில் வெடிக்கப் போகிறது மாபெரும் அழிவு. அண்டை நாடுகளையும் போருக்குள் இழுக்கும் சதித்திட்டம். கொதித்தெழும் ஈரான் ராணுவம். அமெரிக்காவின் கடல் முற்றுகை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் ஈரானிய ராணுவம் இதற்கு பதிலடியாக ஒரு அதிரடியாக மற்றும் மிக ஆபத்தான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக குற்றவாளி அமெரிக்கா விதித்துள்ள இந்த கட்டுப்பாடுகள் முற்றிலும் சட்டவிரோதமானவை. இது ஒரு அப்பட்டமான கடற்கொள்ளைக்கு சமமானது என ஈரானிய ராணுவத்தின் மத்திய கட்டளை மையமான கதாம் அல் அன்பியா தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளது. பாரசீக வளைகுடா மற்றும் அரபிக்கடலில் உள்ள ஈரானிய துறைமுகங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதே வளைகுடா மற்றும் அரபிக்கடலில் உள்ள வேறு எந்த ஒரு நாட்டின் துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என ஈரான் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவை விட அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் அல்லது அமைதி காக்கும் வளைகுடா அரபு நாடுகளை நோக்கிய நேரடி எச்சரிக்கையாகும். ஈரானின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டால் மொத்த வளைகுடாவின் வர்த்தகத்தையும் ஏவுகணைகள் மூலம் அழிப்போம் என்பதே இந்த மிரட்டலின் அர்த்தமாகும். அமெரிக்காவின் முற்றுகை அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஈரான் தனது தற்பாதுகாப்பிற்காக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் எரிமலையாக மாற்றுவதற்கு தயாராகிவிட்டது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முடக்க முற்பட்டால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பாரசீக வளைகுடாவில் உள்ள எண்ணற்ற சர்வதேச துறைமுகங்கள் மீது ஈரானிய ஏவுகணைகள் சீறிப்பாயும் உச்சகட்ட அபாயம் உருவாகியுள்ளது.